விட்டுருங்க நான் தான் வந்துகிட்டு இருக்கேங்களா ஆடடே. ஐயா இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. காலங்கத்தால என் வீட்டுக்குள்ள புகுந்து என் கழுத்துல கயிற்ற கட்டி என்னை இங்க இழுத்துட்டு வந்துட்டாரு. நான் எந்த வகுப்புக்கும் போகாதவன். நான் பிரபலமான ஜோதிட சிகாமணி. இப்ப கடைசியா சொன்னே ஜோதிட சிகாமணின்னு. அதுக்குதான் எங்க மாமா உன்னை இழுத்துட்டு வந்திருக்காரு. ஏண்டா என் தங்கச்சிக்கு எப்ப கல்யாணம் நடக்கும்னு சொன்ன? வைகாசியில நிச்சயம் நடக்கும். ஆணியில கெட்டி மேளம் கொட்டி கட்டில் ஆடும். அடுத்த 10வது மாசம் தொட்டில் ஆடுன்னு சொன்னேன்ல. படுவா, இது வரைக்கும் நீ சொன்னது எதுவுமே ஆடலடா. இப்போ பல்ல ஆட போகுதுடா. இந்தாங்க இத கையில பிடிச்சிட்டு எவ்வளவு நேரம் வேணாலும் ஆட்டிங்க. கருமாந்திரா, ஏண்டா கண்டது எல்லாம் கையில பிடிச்சி ஆடுறதுக்கு என் கை தான் கிடைச்சதாடா? நக்கலாடா. ஐயோ, என்ன மாப்பிள்ள இவன் தலையில பாத்தி கட்டி வச்சிருக்கான். மாப்பிள்ள இவங்கிட்ட எதுவுமே ஒரிஜினல் இல்ல, எல்லாமே டூப்ளிகேட். இருங்க, நீ ஜோசியம் தப்பா சொன்னது கூட பரவாயில்ல. ஆனா மூஞ்சி நிறைய முடியோட ஒரு பெரிய ஒரு போட்டோ என்கிட்ட கொடுத்து நீ என்ன சொன்ன? அந்த போட்டோல இருக்கிறது பெரிய மகான். அவர் பேரை தினமும் 108 தடவை சொன்னா கூடிய சீக்கிரம் நல்ல இடத்துல சம்பந்தம் கிடைக்கும்னு சொன்னேன். நானும் நம்பி சொல்லிக்கிட்டு இருந்தேன். இடையில ஊருக்காரி வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த போட்டோல இருக்கிறது மகான் இல்ல உன் மாமனார்னு. அதுலயே ஆள் மாறாட்டமாடா. போடா, அப்படி ஓரமா குத்து வச்சு உட்கார்றா. நான் தான் வந்துகிட்டு இருக்கேன்ல, என்ன ஏன் இப்படி தள்ளுற? ஐயா, நான் வாசு பாக்குற நிபுணர். என்ன கௌரவமா கூட்டிட்டு வராம இப்படி தள்ளிக்கிட்டு வரான். இதான் நீங்க வாசு கொடுக்கற மரியாதையா? படுவா, உனக்கே வாஸ்து சரியில்லை, நீ அடுத்தவங்களுக்கு வாஸ்து சொல்றியா? சைடுல நோண்டா மாப்ள. என் தங்கச்சிக்கு இன்னும் கல்யாண யோகம் வரலன்னு சொன்னதுக்கு நீ என்ன சொன்ன? உங்க வீட்டு வாசல்ல வலது பக்கமா ஒரு கல் இருக்கு, அது அக்னிமலையில இருக்கு. அதை எடுத்து இடது பக்கமா இருக்கிற ஜலமுலையில நட்டு வச்சீங்கன்னா மாப்பிள்ளை நீ நானும் போட்டி போட்டுக்கிட்டு வருவாங்கன்னு சொன்னேன்ல. யதார்த்தமா நானும் நம்பி மாத்தி வச்சேன். அடுத்த நாள் மாப்பிள்ளை வரல, போலீஸ் வந்துச்சு. என்ன ஓ, நாங்க புடுங்கி நட்டது எல்ல கல்றா. ஏதோ புறம்போக்கு நிலத்தை நாங்க வளைச்சு போடுறதா நினைச்சிட்டு லோக்கல் போலீஸ்ல இருந்து சென்ட்ரல் சிபிஐ வரைக்கும் என்கொயரிக்கு வந்துட்டாங்க. டப்பா போய் பார்த்து சொன்னா ஒழுங்கா சொல்றான். போடா, அப்படி போய் ஒரு ஓரமா உட்கார்றா. என்னடா கையில தலைக்கு என்ன வச்சு ரொம்ப நாளாச்சு. இங்க பாத்தீங்களா, இந்தி நடிகர் மாதிரி செம்பட்டாயி போச்சு. எவனோ பான்பராக்க நல்லா மென்னு உச்சந்தாலையில துப்புன மாதிரி இருக்கு. இதுல இந்தி நடிகர் ரேஞ்சுக்கு போறேன் நீ. ஏதோ ஒண்ணு தேங்காய் ஆடிக்கிட்டு இருக்கு. நான் போய் தலைக்கு என்ன தேவை பண்ண விடுங்க. எருமண்ணே. ஆமா, எருமைதான். ஓ, அந்த எண்ணெயை இது முதுகுல ஊத்தி தேய். என்ன நீங்க எனக்குன்னு எடுத்து வச்சேனே எருமைக்கு தேய்க்க சொல்றீங்க? ரெண்டும் ஒண்ணுதான், போய் தேய்டா. சரி, நான் மறுபடியும் தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டு போறேன். தேங்காய் எண்ணெய் பக்கம் போனா செருப்பு பிஞ்சு போடு. அந்த பார், பச்சை லேபிள் ஒட்டின டின்னு இருக்கு, அதுல எண்ணெய் நிறைய இருக்கு, எடுத்து தேய்ங்க. அது வேப்பண்ணே, நாரம்ண்ணே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை செக்க ஆடுதுண்ணே. இன்னைக்கு என்ன வாங்க நிறைய பொண்ணு வருவாங்கண்ணே. ஏண்டா படுவா, உன்னை பொண்ணுகளை நினைக்க கூடாதுன்னு சொல்லிருக்கா இல்லையா? என்ன பொண்ணுல கண்டா உங்களுக்கு ஏன் பிடிக்கல? பொண்ணுகளுக்கு நீங்க என்ன சுத்தம் பிடிக்கல? அது ஏன்? யாரா சொன்னது என்ன பொண்ணுகளுக்கு பிடிக்கலன்னு? அப்படி பிடிச்சிருந்தா உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கும்ல. எனக்கு கல்யாணம் ஆகாதுக்கு பல கதைகள் இருக்கு, சில காரணங்கள் இருக்கு. அப்படியா? அது என்ன பிளஸ் பக்கு? இப்ப இங்க கட் பண்றோம், ஆனமலை பஸ் ஸ்டாண்ட்ல ஓபன் பண்றோம். அன்னைக்கு அந்த பொண்ணை என் கையில தாங்கல, என் நெஞ்சில தாங்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கவே இல்லை. ஆனா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் தேடி வருவா, மாமான்னு ஓடி வருவா. அன்னைக்கு தான் என் கல்யாணம்னு நான் வெயிட்டிங்ல இருக்கிறேன்டா. மாமா, ஒரு தொழில் செய்யும் போது குறுக்கால கூப்பிட்டுட்டு யாரா கூப்பிட்டது? நான் தான் மாமா. ஓ, நீதான் கூப்பிட்டியாமா? இன்னொருக்க வேண்டாம், கூப்பிட்டுக்க. என்ன? நான் முறுக்கு தட்டை எல்லாம் செஞ்சிருக்கேன், சாப்பிட்டு ருசி சொல்லு மாமா. ஐயோ வேண்டாமா, என்ன பிரகாரம் சாப்பிட்டா எனக்கு பின்னார புடிங்கிரு. உனக்கு ஆள்தானே வேணும். இந்த கூப்பிடுறேன் பாரு. டே ஆட்டாங்கல்ல, என்ன இன்னைக்கு ஒரு சான்ஸ் வாடா. மசாலாவை தடவி எண்ணெயில முக்கி எடுத்தா எலுமிச்சாணியா இருந்தாலும் ஈஸியா திம்பா பாரு. எதையும் தாங்கும் இதையும், எதையும் திங்கும் வாயும் கொண்டவன் இவன் தான். இவங்கிட்ட கொடுங்க, அரைப்பான். இதுதான் சீடையா? ஆமாண்டா, பீட அரைக்க ஆரம்பிச்சான். இனிமே ஆயில் வெளியே வரும், லைனா உட்காந்து புடிச்சிட்டு போங்க. ஆஹா, இந்த மாதிரி சீடைய என் வாழ்க்கையில சாப்பிட்டதே இல்ல. ரெண்டு பேருக்காகவே சத்தமா சொல்லு. இந்த மாதிரி சீடைய அரஞ்சன மொத்தத்தையும் நீயே சாப்பிட்டு. மொத்தமா எனக்கா? ரொம்ப தேங்க்ஸ். வணக்கங்க. வணக்கம். நான் ஒரு கல்யாண புரோக்கருங்க. செக்ரட்டரி உங்க வீட்ல இருந்து கூப்பிட்டு வந்துச்சா தகவல் வந்தது, அதான் வந்திருக்கேன். என்ன சொன்னீங்க? நான் ஒரு கல்யாண புரோக்கரு. இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை வேணுமா பொண்ணு வேணுமான்ற விவரம் தெரிஞ்சுக்கணும், அதான் வந்திருக்கேன். இந்த வீட்டுல பெரிய மனுஷங்க யாராவது இருக்காங்களா? என்ன பார்த்தா பெரிய மனுஷனா தெரியலையா? அப்ப நாமளே பேசிடுவோம். பேசுறது இருக்கட்டும், இது என்ன கையில போட்டோம்? நான் கொஞ்சம் பிஸியான புரோக்கருங்க. என் கைவசம் ஏகப்பட்ட பொண்ணுங்க போட்டோ இருக்கு. இந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்கேனுங்க. இத பாருங்க. ஓ அப்படியா? அப்படி பார்த்தா இந்த வீட்டுல என்ன விட பெரிய மனுஷன் ஒருத்தர் இருக்காரு.
நான் ஒண்ணு செய்யறேன். இந்த பொண்ணு போட்டோ பத்தியும் உங்களை பத்தியும் அவர்கிட்ட முத்தாப்பா 4 வாரத்தை சொல்லிட்டு உங்களை கூப்பிடுறேன். அப்பதான் இது ஒர்க் அவுட் ஆகும். என்னண்ணே ஆனமலை பிரசண்ட் ஏமா? ஆமாண்டா. இப்படியே வெயிட் பண்ணா உங்க வால்யூமே வேஸ்ட் ஆயிரும். என்ன பண்ண சொல்ற? யூஸ் பண்ணும்ண்ணே. எப்படிடா? அண்ணே நம்ம செக்கு வச்சிருக்கோம். அதுல கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் இதெல்லாம் போட்டு ஆட்டினா தான் நல்ல காசு. ஆனா சமயத்துக்கு செக்கு சும்மா ஆடாம இருக்க கூடாதுன்னு வேப்பங்கொட்டையை போட்டு வேப்ப ஆட்டமே. அது ஏன் ஆடாம செக்கு சும்மா இருக்குது? அதுல ஏதாவது போட்டு ஆட்டினா ஆதாயம் வருமேன்னு தான். கரெக்ட். இப்பதான் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கீங்க. வாசல்ல புரோக்கர் நிக்கிறான். நிறைய பொண்ணு போட்டு வச்சிருக்கான். பொண்ணுக்கு புரோக்கரா? ஆமா. கூப்பிட்டு ஒரு வெள்ளோட்டம் பாக்குறீங்களா? அரைஞ்சு பல்ல கட்டி போடுவேன். யாருகிட்ட என்ன பேசுற? வெள்ளோட்டமா? உன் லெவலுக்கு வேணா இது கரெக்டா இருக்கலாம். என் லெவலுக்கு கரெக்ட் இல்ல. அனாவசியமா எனக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற மிருகத்தை தட்டி எழுப்பிடாத. அண்ணே நம்மளா தேடி போனா தானே தப்பு. அதுவா வந்திருக்கு. யோ இங்க வாயா. டேய் வேணாண்டா, எனக்கு சங்கோச்சமா இருக்குடா. அண்ணே ஆரம்பத்துலதான் சங்கோஷப்படுவீங்க. பேச ஆரம்பிச்சீங்க அப்புறம் சரளமா பின்னிருவீங்க. வாங்க வாங்க வாங்க. கும்பிடுறானுங்க. வாடா உட்காரு. என்ன வாடா போடான்னு பேசுறீங்க? நீ என்ன பெரிய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா? நீ பாக்குற உத்தியோகத்துக்கு இது போதாடா. உட்கார்றா. நேருக்கு நேரா சட்டு புட்டு பேசி முடிடா. ஏங்க போட்டோ காமிங்க. இந்த காட்டுறேன். இந்த பாருங்க அம்சமா இருக்கு. சூப்பர். இது பட்டதாரி. ஓ இதுக்கு பட்டமெல்லாம் கொடுக்குறாங்களா? இது மிதுன ராசி. ஏண்டா இதுக்கெல்லாம் ராசி பாப்பாங்களா? அத விடுங்க. இது ஜமீன் பரம்பரைங்க. ஓ வாழ்ந்து கட்ட குடும்பம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும். ஏங்க இடம் எப்படி? அவங்க இடத்துல வச்சுக்கலாமா இல்ல எங்க இடத்துல வச்சுக்கலாமா? இடத்த பத்தி என்னங்க இருக்கு? அத பொது இடத்துல கூட வச்சுக்கலாம். பொது இடத்துலயா? கொஞ்சம் குனிடா. மண்டையில முடிதா இல்ல மூளையுமா இல்ல? பொது இடத்துல வச்சுக்கிறதுக்கு இது என்ன அரசியல் மீட்டிங்கடா? எதை வச்சுக்கலாம்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? இத வச்சுதான் இத்தனை பொம்பளை போட்டோ கொடுத்துருக்க. நீ பொம்பளை புரோக்கர் தானே? நான் பொம்பளை புரோக்கரா? ஏன் உன் தம்பி பொம்பளை புரோக்கரா? நான் பொம்பளை புரோக்கரா? நான் கல்யாண புரோக்கரியா? என்னது கல்யாண புரோக்கர்? இதெல்லாம் சொல்லவேடா அவன். டேய் வேணாம். டேய் வேணாம். டேய் மடியா. சொன்னா கேடா. அங்க பாரு மாப்பிள்ளை கிழமை எப்படி ஓடுதுன்னு பாரு. டேய் நிறுத்து. என்னடா அது கோவில்ல கல்யாண மண்டபம் மாட்டு அலங்காரம் பண்ணிட்டு கழுதைக்கு மாலை போட்டு நிறுத்திருக்கீங்க? கழுதைக்கு தானே கல்யாணம். ஏன் நம்ம ஊர்ல மழை பெஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு இல்ல? அதுக்கு கழுதைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சோம்னாக்கா சோன்னு மழை பெய்யும்ன்றது நம்ம ஊர் ஐதீகம். அதுக்கு தான் ஒரு ஆம்பளை கழுதையும் பொம்பளை கழுதையும் புடிச்சிட்டு வந்தோம். பாதி வாசிக்க ஆரம்பிச்ச உடனே ஆம்பளை கழுதை அத்துட்டு ஓடிட்டு அதை பிடிச்சா 4 பேர் ஓடிட்டு இருக்காங்க பாருங்க. கழுத போற ஸ்பீட பார்த்தா அவனுக்கு புடிச்சிட்டு வருவானுங்களோ? கல்யாணம் நடக்குமோ? மழை பெய்யுமாங்கிறே சந்தேகமாக இருக்கு. இல்ல முகூர்த்தத்துக்கு என்ன எவ்வளவு நேரம்லாம் இருக்கு? 5 நிமிஷம் தானே இருக்கு. இப்ப நான் கழுதையோட வரமுல. அது சரி ஒண்ணும் நேரத்தை பத்தி சொல்லலையே. கழுத நேரம் என்ன? உடம்பு முழுக்க ஒரே நேரம் தான். மூக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல் வெளுப்பா இருக்கும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். பொண்ணுக்கு பாட தெரியுமா? கழுத பொண்ணு வாயை திறந்து பிரிக்கா போட்டு பாட ஆரம்பிச்சதுன்னு வைய இந்த ஊருக்கே கேட்க. அப்புறம் அந்த சத்தத்தை நல்ல சகனம்னு வேற சொல்லுவாங்க. பொண்ணு பாடி முடிஞ்சு கடைசியில அப்படின்னு ஃபைனல் டச்சிங் ஒண்ணு கொடுக்கும் பாரு. நீ ரொம்ப கொடுத்து வச்சோம்டா. சரிண்ணே பொண்ணு பிறந்த ஜாதகத்தை பாத்தீங்களா? ருதுவான ஜாதகத்தை பாத்தீங்களா? கழுத பிறந்தது ஆத்தங்கரை யோரமா. கழுத ருதுவானது குடிச்சவத்துக்குள்ளயா. ஆனா ஒண்ணு 2 பேருடைய முகம் பொறுத்து இருக்கு பாரு. உலகத்துல யாருக்குமே அமையாதான். உங்க 2 பேருக்கு அப்படி அமைஞ்சு. அப்படின்னா ஆமா ஆமா ஆமா. அப்புறம் என்ன கல்யாணம் முடிஞ்ச கையோட மத்ததுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்கல்ல? மத்ததுக்குன்னா அதானே சாந்தி முகூர்த்தம். கழுது மேஜர் பாயிண்ட். அதை நான் யோசிக்காம விட்டுட்டேன். என்ன நீங்க கல்யாணங்கிறது சாந்தி முகூர்த்தத்துல சந்தோஷமா இருக்கிறது தானே? அது ஓகேடா. அது எங்க ஒண்ணு உதச்சிருமோன்னு பயமா இருக்கு. என்ன அந்த பொண்ணுக்கு தாம்பத்திய வாழ்க்கை பிடிக்காதா? அது பிடிக்கும். ஆனா அதுக்கு ஒன்ன பிடிக்குமாங்கிறது சந்தேகமா இருக்கு. நீங்க கவலையே படாதீங்க. நான் தட்டி கொடுத்து சமாளிச்சிருவேன். இங்க பாருங்க எண்ணி 10 மாசத்துல குட்டி போட வச்சிருவேன். என்னது குட்டியா? அதே இந்த குழந்தை குட்டின்னு சொல்லுவாங்கல்ல அதை சொல்றேன். ராஜா நீ கட்டிக்கு போற பொண்ண கண்ணை திறந்து பாருமா. எனக்கு வெக்கமா இருங்க. வெக்கப்படாத கண்ணா பாரு நல்லா. நீ மட்டும் என்ன மனுஷனா? கழுதைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா மழை பெய்யும்னு ஒரு ஐதீகம். கல்யாண நேரத்துல ஆம்பளை கழுத ஓடி போச்சு. அதான் உன்ன புடிச்சிட்டு வந்திருக்கு. இந்த தாலி கட்டு. ஒரு சின்ன விண்ணப்பம். என்ன? தாலியர் மட்டும் தானே? அது மட்டும்தான். கழுதையை கஷ்டப்படுத்த நான் விரும்ப மாட்டேன். என்னென்ன சொல்றீங்க? இன்னைக்கு சமையல் இவங்க தானே சொன்னீங்க. அப்படின்னா வேலைக்காரியா சேர்த்துட்டு அர்த்தம். அதனாலதான் மாச சம்பளம் எல்லாம் பேசிட்டோம்னு கேட்டேன். நீ கூப்பிட்டு வந்த பாரு. எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும். ஏமா வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சுட்டா மாட்டு சாணத்துல ரவுண்ட் ரவுண்டா தட்டணுமே தட்டி வைக்க சொன்னியா? எது இது தட்டுற கை சாணி எல்லாம் தட்டாது. வேணும்னா ஆள 2 தட்டு. அப்ப தட்டிக்கோ. நீ சும்மா இரு மாமா. ஏய் மடிய காட்டு. மாப்ள என்ன மடிய வைக்க சொல்ற? அது ஒரு விஷயம் இருக்கு மாமா. அட அதான் அப்படி போயிரலாம். அட சீ சும்மா இரு மாமா. ஏய் மடிய ஊத்து காட்டு. யோ விவரம் கேட்ட ஆளா இருக்கியே. பக்கத்துல தங்கச்சி வச்சிட்டு என்ன பேச்சு பேசுற? ஏய்
நான் ஒண்ணும் தப்பா பேசல, நீதான் தப்பா புரிஞ்சுக்கிட்ட. சில நேரத்துல சில வேலைக்காரங்க வீட்டு வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தங்க ஸ்பூனு வெள்ளி தட்டுன்னு அது இதுன்னு இடுப்புல சுத்திக்கிட்டு ஓட்டிக்கிட்டு போயிருவாங்க. அதனாலதான் மடியை செக் பண்ணணும்னு சொல்றேன். அவுத்து காட்டு. இந்தா நல்லா பாரு. அம்மாவாசையில பிறந்த ஆள் போல இருக்கு. அதான் திருட்டு போதி ஒட்டிட்டு இருக்கு. அரஞ்சனா தள்ளியா? ஸ்டாப். 2 ஸ்டெப் பேக். ஏன் மாப்ள புடவை கொஞ்சம் முட்டிக்கால் வரைக்கும் காட்ட சொல்லு. அதெல்லாம் வேணாம் அம்மா. ஆனா நான் விளையாட்டுக்கு சொல்லப்பா. நம்ம கோல்சாமி வீட்டுல புதுசா ஒருத்தர் வேலைக்கு சேர்ந்தால, அவ வரும்போது கால்ல மேல இருந்து கீழே வரைக்கும் ரப்பர் பேண்ட சுத்திட்டு வந்துட்டான். வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது வெள்ளி கரண்டி இன்னும் ஏகப்பட்ட ஜாமான்களை சொருவிட்டு போயிட்டான். போற வழியில கல்ல தடி கூட்டு குப்புற விழுந்து குத்துவட குத்திருச்சு. குய்யோ முறையோன்னு கத்திருக்கா. அப்படியே அவளை அலாக்கா தூக்கி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில படுக்க வச்சு, அதனால நான் சொல்றேன் செக் பண்ணா தரவா எல்லாத்தையும் செக் பண்ணு. எங்க பாப்போம். மாமா என்ன மாமா, அதெல்லாம் வேண்டாம். என்ன மாப்பிள நீ மட்டும் மடிய பாக்கும்போது என்ன வேண்டாங்கிறிய? உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயம். அடச்சி, உங்க 2 பேருக்கும் வேற வேலை இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் நீதான். உன்னை அப்புறம் வந்து பேசிக்கிறேன். மாமா இதான் மாப்பிள்ளையோட போட்டோ. நல்லா இருக்கானே? பேரு சந்தோஷ். அதுவும் நல்லா இருக்கே. ஆனா கழுத்து புடிச்ச மாதிரி இப்படி திரும்பி இருக்கானே ஏன்? ஆமா அது போஸ் மாமா. ஓ போஸா? குடுக்கணும். இந்த ஊருக்குள்ள இவரை பத்தி 4 பேர்ட்ட விசாரிக்கணும். நீங்க இந்த வீதி வழியா போங்க, நான் இந்த வீதி வழியா போறேன். ஏப்பா நம்ம என்ன மாப்பிள்ளை தேடுறோமா இல்ல நாய் பிடிக்க போறோமா? மாமா இவரை பத்தி என்ன? மாமா இந்த போட்டோல இருக்கிறவர் தானே அங்க டீ கடையில உட்கார்ந்திருக்காரு? ஆமாப்பா, புத்து ஒரு ஐடியா. நேரா அவன் முன்னாடி போய் உட்கார்ந்து அவன் ஆள் எப்படி, குணாதிசயம் எப்படி, அவன் தேருவானா தேர மாட்டான்னு பாத்துருவான். ஏமுத்து மாப்பிள மூஞ்சி பார்த்தா ரொம்ப நேரமா எதையோ அடக்கி வச்சுட்டு அவசப்படுற மாதிரி தெரியுது. நான் வேணா டீ கடையில ஒரு சொம்புல சுடு தண்ணி வாங்கி கொடுக்குறேன். அப்படி வேலையோரமா போய் அந்த அடப்பை எடுத்துட்டு வர சொல்லட்டுமா? சும்மா இரு மாமா. ஓஹோ ஓஹோ ஓஹோ. என்ன மாமா அந்த ஆள் உழைப்ப நம்பாம அதிர்ஷ்டத்தை நம்பி சோம்பேறியா இருப்பார் போல இருக்கு. டவுன்ல சீட்டாட்ட கிளப்புக்கு இன்னைக்கு போறோமா? இந்த மாப்பிள நமக்கு எந்த விதத்திலயும் சரிப்பட்டு வர மாட்டான். இவனை நம்பி நம்ம பொண்ணை கொடுத்தோம்னா அந்த பக்கம் இவன் சீட்டாடுவான், இந்த பக்கம் பொண்ணை டான்ஸ் ஆட விட்டுருவான். இவன் சரிப்பட்டு வருவான்னு நீ நினைக்க? மாமா நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. உள்ளூர் கோயிலுக்கு தங்கச்சி என்ன துணைக்கு கூட்டிட்டு வராது. உண்மையிலேயே தங்கச்சி தான் வர சொல்லிச்சா இல்ல கல்யாணம் ஆகாம காஞ்ச மாட மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கீங்களே, கோயில்ல கலர் கலரா பொண்ணுகளும் பொம்பளையும் போய்கிட்டு இருக்காங்க, அதை பாக்குறதுக்கா என்ன துணை கூட்டிட்டு வந்தாங்க? என்ன பார்த்து இப்படி கேட்டு பொம்பளைங்க இப்படி வந்தா நான் வேட்டியை படிச்சுக்கிட்டு மலை மேல ஓடி போயிருவேன்ப்பா. நான் ஆஞ்சநேயர் பக்தன். தனியா இருக்கும்போது மட்டும் தானே? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. ஒரு முக்கியமான விஷயம் கோயில்ல வச்சுதான் அண்ணன் கிட்ட பேசணும் கூட்டி வான்னு சொல்லுச்சு. என்ன உங்க அண்ணன் டவுனுக்கு போயிருக்காருன்னு சொன்ன, இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு? அதானே எனக்கே ஆச்சரியமா இருக்கு. என்னென்ன திடீர்னு கோயில்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? மாமா சுண்டல் வாங்கி தரேன்னு சொல்லுச்சா? என்ன கிண்டலா? நீதான் எங்க அண்ணனை கோயில் கூட்டி வாங்கன்னு சொன்ன. நான் எங்க சொன்னேன்? கேட்டா நான் கோயிலுக்கு போயிருக்கேன்னு சொல்ல சொன்னேன். என்னது? எங்க அண்ணனை கோயிலுக்கு கூட்டி வாங்கன்னு சொன்னது இந்த 2 காதால கேட்டேன். ஏன் மாமா கோயில் வாசல்ல உட்கார்ந்து போய் சொல்றீங்க? என்னது? நானா போய் சொல்றேன்? உன் நெஞ்ச தொட்டு சொல்லு எங்க அண்ணனை கோயில் கூட்டி வாங்கன்னு சொல்ல. அப்பனா உங்க 2 காது ஸ்பீக்கர் அவுட் ஆயிருக்கும். ஆமா என் 2 ஸ்பீக்கர் அவுட். நீ 4 ஸ்பீக்கரை வாங்கிட்டு வந்து தொங்குடு. சரி சரி, துணைக்கு தான் உன் அண்ணன் வந்தாச்சே, கூட நான் எதுக்கு? நீ கும்பிட்டு வா. நான் இருங்க இது புடிங்க. எதுக்கு புடிங்கள சொல்றேன்? என்ன 108 எலுமிச்சம்பழம் வாங்கி அத மாலையா கோத்து சாமிக்கு சாத்தறதா நான் வேண்டிக்கிட்டேன், மறந்துட்டேன். நான் போய் மாலையை ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். நானும் வரேன். இல்ல இத கையில வச்சுக்கிட்டு எதுக்கு? நான் போயிட்டு வந்துடுறேன். மாமா 108 எலுமிச்சம்பழம்ங்கிறதுனால மாலை சைஸ் பெருசாவும் கனமாவும் வேற இருக்கும். நான் ஒருத்தி எப்படி தூக்கிட்டு வர்றது? நீங்களும் கூட வாங்க. கேக்குற ஸ்பீக்கர் அவுட். சொன்ன பேச்சு கேளுவா. நான் தான் போய் சொல்றேன்னு சொன்னல. நீ உங்க அண்ணனை கூட்டிட்டு போ, நான் அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் அப்படி ஓரமா உட்கார்ந்து பேசிக்கிறேன். கந்தலாடு நீ வா வா. என்ன மாலை வாங்கிட்டு வரேன்னு போய் மறைஞ்சு நிக்கிற? ஒரு விஷயம் இங்க வா. விஷயமா? என்ன? எங்க அண்ணனுக்கு அவங்க மேல ஒரு இதுன்னா? அதான் மாமா அதுன்னா எது? லவ். ஓ அப்படி ஒண்ணு இருக்கும். ஆனா ஒருத்தர் மனசு விட்டு பேசிக்கவே மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு எப்படியாவது எங்க அண்ணன் அதை சொல்லணும் தான் நான் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணேன். அது அண்ணன், நீ தங்கச்சி, நான் மாமா. நல்ல ஃபேமிலி டிராமா. ஆமாமா, அங்க பாருங்க எவ்வளவு சுவாரஸ்யமா பேசிக்கிறாங்க.
அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற நெளிவு சுழிவு பார்த்தா முதல் தடவை பேசிக்கிற மாதிரி தெரியல. நம்ம ரெண்டு பேருக்கு தெரியாமலே நம்ம வீட்டுக்குள்ள ஒரு மெகா சீரியல் ஓடிட்டு இருந்திருக்கு. இல்ல மாமா, அந்த மாதிரி ஏதாவது இருந்தா முதல்லயே எங்க அண்ணன் என்கிட்ட சொல்லிருப்பாரு. எனக்கு டைம் ஆச்சு, நிறைய வேலை இருக்கு, நான் புறப்படுறேன். இந்தாங்க உங்க தங்கச்சி கிட்ட கொடுத்துருங்க. புறப்பட்டீங்களா? ஆமா. எவ்வளவு நேரம் ஆச்சு போய்? எனக்கும் சேர்த்து நீயே சாமி கும்பிடு. மாலை வாங்குறேன்னு போன மாலையே காணோம். அது மாலை இப்பதான் கோர்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, நான் புறப்படுறேன். என்னண்ணே மிளகாக்காரங்க கிட்ட ஏதோ சுவாரஸ்யமா பேசுற மாதிரி இருந்தது? நீங்க ரெண்டு பேரும் போயிட்டீங்க, எனக்கு பொழுது போல. அதான் நாங்க ரெண்டு பேரும் மனசுக்குள்ள இருக்கிறத ஆளுக்கு பரிமாறி. என்ன பரிமாறிக்கிட்டீங்க? முதல்ல அவங்கிட்ட இருந்து ஆரம்பிக்கட்டுமா? அது ஒண்ணுமில்ல, முறுக்கை எப்படி சுத்தணும், தட்டை எப்படி தட்டணும், சீடையை எப்படி உருட்டணும், எல்லா தொழிலும் சொல்லிட்டாங்க. சரிண்ணா, அவங்க மனசை தொட்டு ஏதோ சொன்னாங்களே? அது இல்லம்மா, மனசாட்சி எப்படி தொழில் பண்ணணும்னு சொன்னாங்க. சுத்தமா சொல்லிருக்காங்க, கரெக்டா சொன்னாங்க. சரி, அவங்கதான் அவங்க தொழிலை பத்தி சொன்னாங்க. நீங்களாவது உங்க மனசுல இருக்கிறது ஏதாவது கொட்டினீங்களா? நான் விட்டுருவேனா? அவங்க தொழில சொல்லும் போது நான் ஏன் தொழிலை பத்தி சொல்லாம இருப்பேனா? குனிஞ்சிட்டே செக்க சுத்தி சுத்தி எந்த அளவுக்கு எல்ல போடுறது, எப்படி எண்ணெயை ஆட்டுறது, எந்த பதத்துக்கு எடுக்கிறதுன்னு எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன். ஆமா, கடைசியில புண்ணாக்குல பூந்தே பாருங்க. இந்த புண்ணாக்கு மேட்டர் இருக்குது பாரு. ஐடியா கொடுத்த இந்த புண்ணாக்கு சொல்ல என்ன ஆளா விடுங்கடா சாமி. ஆமா, அங்க நின்னு சீருட்டு குடிச்சுக்கிட்டு இருக்காரு, அதான் மாப்பிள்ளையோட வீடு. அவர் சொந்தக்காரன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட நைஸா பேச்சு கொடுத்து பாருங்க. அவர் பேசுறதுல இருந்து பண்பாடு, நாகரிகம், வம்சாவளி, வர குடும்ப கௌரவம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்ல. கரெக்ட் மாப்பிள்ள. ஓ வணக்கம்ண்ணா. ஊருக்கு புதுசு, திருவள்ளூருக்கு போகணும், வழி தெரியல, சொல்றீங்களா? ஐயோ, சோறு கேட்கல, வழி அதான்யா. சோத்தாங்கை பக்கம் இப்படியே நேர போனா ஒரு குளம் வரும், தெப்ப குளம். அந்த தெப்ப குளத்தை சுத்தி பீச்சாங்கை பக்கம் போனீங்கன்னா அப்படியே இருங்கண்ணா. நாகரிக நோட்ஸ் த பாயிண்ட். சரிங்கண்ணா, பீச்சங்கை பக்கம் போயிட்டோம். அப்படியே நேர போனா ஒரு பாலம் வரும். அந்த பாலத்துக்கு அடியில பூந்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணுங்கண்ணா. பண்பாடு நோட்ஸ் த பாயிண்ட். அடியில போயிட்டோம்னா அங்க ஒரு விநாயகர் கோயில் வரும். அங்க ஆமாங்க, சரி வச்சுங்க. அந்த விநாயகர் கோயில் அப்படியே ஒரு சுத்தி நேர போனீங்கன்னா ஒரு சுடுகாடு வரும். அங்க போய் நீங்க விழுந்து எந்திரிச்சீங்கன்னா யார் அவரு? என்ன கட்டிட்டு இருக்க? திருவள்ளூர் போறதுக்கு வழி கேட்டாருமா? ஏண்டா, திருவள்ளூர் போறதுக்கு சுடுகாட்டுக்கு போறதுக்கு என்னடா சம்பந்தம்? ஏயா, உனக்கு அறிவு இல்ல? அவன் தான் ஒரு கூறு கட்டவன், அவங்கிட்ட போய் வழி கட்டிட்டு இருக்க. ஏய், என்னைய பார்த்தா கூறு கட்டவன்ற? என்னடா, அவரை போய் சுடுகாட்டுல விழ சொல்ற, நீ போய் விழுகிறதானே? என்னைய விழ சொல்ற? ஆமா. அப்பா, என்ன ஏண்டா அடிச்ச? என்ன அடிச்ச? எங்க அத்தை மேல கை வச்ச. என்னடா? அட நில்லுடா. என் புருஷன் மேல கை வச்ச. எவ்வளவு தைரியமா என் புருஷன் மேல? விடு. எங்க அக்கா மேல கை வச்ச. எங்க அண்ணன் மேல யார கை வைக்கிறது? முதல்ல ஒரு மாப்பிளை பார்த்துமே, அங்க மாப்பிளை மட்டும் தான் சரியில்லை, இங்க மாப்பிளையோட குடும்பமே சரியில்லை. வண்டியை ரிவர்ஸ்ல தூக்கு. என்னப்பா தூக்கத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு? சத்தம் போட்ட ஒரே சர்வீஸ் இல்ல. நான் என்னன்னா லாஜிக் இல்லாம பேசுறீங்க. இவ்வளவு பெரிய அருவாளை பார்க்கும்போது சத்தம் தானா வருதுண்ணா. கொதிக்கிற தண்ணி மூஞ்சி ஊத்திட்டா. ஏய், எங்கேயாச்சும் போய் ரெண்டு உலக பிடிச்சு வந்து தூரம் வந்து கதை உடைச்சு அவளை வெளியே எடுத்துவாங்கடா. வந்துட்டாரா என் மாப்பிள? இனி பாருங்கடா இவர் வித்தைய. மாப்பிள பூந்து விளையாடுங்க. அநேகமா என் உதவி உங்களுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அது ஒண்ணு இல்ல மாப்பிள, நான் வாம பண்ணி சண்டைக்கு ரெடியா இருக்குள்ள நீங்க சண்டைக்கு முடிச்சிட்டீங்க. ஏய், மன்னிப்பு கேளுடா. ஏய், கேளுடா. கால்ல விழுடா. மன்னிச்சுக்குமா. என்னடா முறைக்கிற? மாப்பிள
ராத்துல வீடு பூந்து ஒரு பொண்ணை கெடுக்க வந்திருக்கா, இவனை சும்மா விட்டுறதா? இவனுக்கு பல சீர்வரிசை எல்லாம் செஞ்சுதான் மாப்பிள அனுப்பணும். வேண்டாமா சும்மா என்ன அப்படி? இவனை நான் சும்மா விடவே மாட்டேன். என்ன படுவா லுக்குற லுக்கு. மா நீ கதை சாத்தி உள்ள போங்க. மாப்பிள நீ வா மாப்பிள. ஏண்டி உங்க அப்பா சேர்த்து வச்ச காசுல நான் குடிக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் குடிப்பேன். இனிமே கடமை கவரடி சொல்லி மாப்பிள வேண்டாம். இது புருஷன் முன்னாடி தகராறு. மூணாவது மனுஷங்க நம்ம உள்ள போனோம்னா இன்னும் வருஷமாயிடும். ஆமா நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கா, வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? ஏன்பா எவனோ ஒரு டப்பா தலைய நடக்கவே முடியல, இவன் போய் என்ன பண்ண போறான்? பாத்தியா மாப்பிள, ஒரு முத்தலான ஆள் போனதுக்கே இவ்வளவு அசிங்கமா கேக்குறான். நீ வாலிப முறுக்கோடு இருக்க, இப்ப நீ போனேன்னு வையி, அவனுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை கொழுக்கு முழுக்குன்னு இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு நீ தான் தகப்பன்னு உன் தலையில கட்டிடுவாங்க. இந்த கொடுமை எல்லாம் பதில் சும்மா இருக்க சொல்றீங்களா? ஆனா இந்த கருமத்தை எல்லாம் பார்க்க வேண்டாம் மாப்பிள. டர்னிங் பாயிண்ட். ஆமா நம்மளை எல்லாம் 10 மாசம் சுமக்கிற பெண்களை சாமிக்கு சமமா நினைக்கிறாரு பாருங்க. என் தங்கச்சிக்கு இவர்தான் சரியான மாப்பிள. அண்ணா என்ன புரோக்கர்? சாமான் வாங்கலான்னு வந்தேன். அந்த இடத்துல ஒரு 300 ரூபாய் பத்தல. என்னடா பண்றதுன்னு தயங்கின்னு இருந்தேன். நல்ல வேலை நீங்க கண்ணுல பட்டீங்க, கொஞ்சம் உதவி பண்ணுங்கண்ணா. ஏய் நில்றா, நீ கல்யாண புரோக்கர் தான்? ஆமாங்க. அந்த மோட்டார் பைக்ல ஏறி போறாரே அவரு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லைங்க. ஏன்? நான் பண்ணிக்கலான்னு தான். அவன் கேக்குறான் பாரு ஒரு கேள்வி. இந்த பாருங்க, நான் என் தங்கச்சிக்கு மாப்பிள பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப போனவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மாணிக்க மரத்துல செக்காட்டர் முத்து இருந்தா- நிறுத்தப்பா, செக் என்னமோ ஒரு பெரிய ஃபேக்டரி மாதிரி, அது ஒரு 2000 பேர் வேலை செய்யற மாதிரி எங்க போனாலும் செக்க முன்னாடி போடுறியா? ஏன் முத்து வீடுனா தெரியாதா? என் தங்கச்சிக்கா நான் 30 சவரன் நகை போடுறேன். கல்யாணம் மொத்த செலவு நானே ஏத்துக்கிறேன். அவரை வந்து என் வீட்டுல பொண்ணு பார்க்க சொல்லுங்க. உன்னோட போட்டோ ஏதாவது வச்சிருக்கீங்களா? நான் ஒரு ஜூலியா வந்து நானும் என் தங்கச்சி சேர்ந்து எடுத்த போட்டோ இருக்கு. கொடுங்க கொடுங்க. இது போதுமா? போதும் போதும். ஆஹா பொண்ணு சூப்பரா இருக்கு. பொண்ணு சூப்பரா இருக்குன்னு நீ ஸ்டைல் பண்ணாதடா. அதுக்கு அவங்ககிட்ட போட்டோ கொடுத்தோம். அந்த மோட்டார் சைக்கிள் போறாரு, அவர்கிட்ட போட்டோவை காட்டி பொண்ணு பார்க்க ஏற்பாடு பண்ணு. என்னண்ணே அன்னைக்கு அந்த சின்ன மைனர் ஒம்பு பண்ணாருன்னு உங்க மாப்பிள்ள அடிச்சு உதைச்சு அவனுக்கு மொட்டை போட்டு பச்சை குத்தி விட்டார, அதுக்கு மெயின் ஐடியா கொடுத்தது நீங்க தானே? ஆமாண்டா, மாப்பிள அடிச்சு உதச்சு அதோட விட்டுலான்னு தான் சொன்னாரு. ஆனா நான் தான் இவனை இப்படியே விடக்கூடாது, மொட்டை அடிச்சு நெத்தியில பொம்பளை பொறுக்கின்னு பச்சைய குத்தி விடணும். அப்பதான் இந்த மாதிரி காரியத்தை நாளைக்கு ஊருக்குள்ள எவனும் பண்ண மாட்டான்னு நானே போய் பார்பர் அழைச்சிட்டு வந்து நானே கிட்ட நின்று நானே அவன் தலையில தண்ணியை தெளிச்சு மொட்டையை அடிச்சதுக்கு அப்புறம் நானே என் கையால பச்சை குத்தி விட்டேன்டா. அப்போ எல்லா ஏற்பாடு நீங்க தான். முழுக்க முழுக்க நானே 100%. இத யாரும் பங்கு போட முடியாது. ரொம்ப சந்தோஷம். டேய் இங்க வாடா. யாரடா கூப்பிடுற? டேய் உன்னை நான் எங்கேயோ பாத்துருக்கேனே. டேய் நீ இந்த மொட்டை அடிச்ச பார்பர் இல்ல? ஏன் அழுதுட்டு நிக்கிற? டேய் காட்றா. எதை காட்ட சொல்ற? கைய காட்றா. என்னடா 5 பேர் நல்லா தான் இருந்து என்ன திடீர்னு பாபா முத்திரை காட்டுற? அண்ணே முட்டை அடிச்ச மறவனால அந்த மைனர் இவனை தூக்கிட்டு போய் எனக்காடா மொட்டை அடிச்சான்னு 2 விரல வெட்டி விட்டான். நிஜமாடா? டேய் நீ போ. அண்ணே இவன் சாதாரண அம்பு, இவனுக்கே 2 விரல வெட்டி விட்டான்னா மாஸ்டர் பிளானிங்கே நீங்க தான். உங்களுக்கு எதை வெட்டுவாங்கன்னு எனக்கு தெரியல. என்ன மேல இருந்து கீழே வரைக்கும் கையை காட்டுற? இல்லண்ணே கைய வெட்டுவானா காலை வெட்டுவான்னு தெரியல. என்னடா லுக் விடுற? லுக் லுக் ஏண்டா இந்த மொட்டை விஷயத்துல நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம். ரொம்ப அவசரப்பட்டீங்க. ஊழ்வினை அனுச்சு தானே தெரியணும். ஆனா வெட்டுறது சரியான சவரி முடி இதாண்டா. அண்ணே உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை காட்ட போறேன். இங்க பாருடா, இதுவும் இன்ப அதிர்ச்சி தான்டா. அது கண்குள்ளா காட்சினே. யாரும் பாத்ரூம்ல குளிக்கும் போது எட்டி பாத்துட்டியா? ஆமாண்ணே குளிச்சிட்டு அப்படியே வராங்கண்ணே. அடம் கொன்னியா? எங்கடா? அப்படி டக்குன்னு பார்க்க முடியாதுண்ணே. அப்படி 2 கண்ணு மூடிக்கிட்டு அப்படியே வலது பக்கம் பாத்துக்கிட்டு கைய கொஞ்சம் கொஞ்சமா இறக்கணும். முத ஒரு கண்ணுல பாருங்க, அப்புறம் 2 கண்ணுல பாருங்கண்ணே. பாக்கட்டுமா? பார். முடித்தீங்களா? இறங்குங்க இறங்குங்க. அப்படியே அப்படியே ஒரு கண்ணு பாருங்க. இன்னும் ஊட மாட்டேன்டா. அட மொட்டையை வீச்சிரோட வரது இன்ப அதிர்ச்சி. டேய் என்ன நாரதே?
கல்யாண வீடு இருந்தா கண்ட வாட வரத்தான் செய்ய. இந்தா இவெல்லாம் மல்லிகை பூ வச்சிருக்காது வாட தானே. ஆமா என்ன நக்கிட்டு இருக்கே? வளரி பஞ்சாமிரதம் நக்கின்னு இருக்க. நீ கொஞ்சம் நக்கிறியா? ஐயோ என்னண்ணே? ஏய் முன்னெல்லாம் இப்படி கட் பண்ணி இப்படி ஓபன் பண்ணா ஆனமலை பஸ் ஸ்டாண்ட்ல வருவாளே ஒருத்தி, அவதான் என் கணவர் வருவா. இப்போ இந்த மொட்டை அடிச்சு பச்சை குத்தி விட்டல அவன் அடிக்கடி வந்து பயமுறுத்துறாங்க. எத்தனை நாளைக்கு அவனுக்கு பயந்து வந்து சாமிங்க? இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுங்க. கரெக்டா? முடிவு கட்டுறேன். நீ கேட்டது கரெக்டான கேள்விதான். இந்த மொட்டை இருக்கானே அவனை நீ நேர்ல பாத்திருக்கியா? நல்லா கரு கரு கருன்னு சென பண்ணி மாதிரி இருப்பான். இவனே பண்ணி மாதிரி இருக்கானே, அப்புறம் இவங்க அம்மா பண்ணி எப்படி இருக்கும், இவங்க அப்பா பண்ணி எப்படி இருக்கும், இவங்க தாத்தா பண்ணி எப்படி இருக்கும், தாத்தனுக்கு தாத்தா பண்ணி 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 எப்படி இருக்கும்? நல்லா யோசிச்சு பாரு. டேய் ஏய், சாதாரண நேரத்துல தான் நான் அவனை பார்த்தா பயந்துடுறேன். ஆனா ஒரு ஆப்போ புல்லோ உள்ள ஏத்திட்டேன்னு வைய, எனக்குள்ள ஒரு மிருகம் ஒளிஞ்சிட்டு இருக்குது. அது டடார்னு வெளியே வந்து ஒரு வீச்சருவாளை எடுத்துட்டு நேரா அவன் வீட்டுக்கு போய் வாடா வெளியேன்னு கூப்பிடுவேன். அவன் வந்தா, டேய் உன்னை தலைய மட்டும் மொட்டை அடிச்சிருக்க கூடாதா, உன் தலையவே சீவி இருக்கும்னு அந்த வீச்சருவாள்ல சீவம்பார் அவன் தலையே. விட மாட்டேன்டா டாய். சார் ஒரு நிமிஷம். என்ன இந்த ஆளு என் பாக்கெட்ல இருந்து 100 ரூபாய் பிட் பாக்கெட் அடிச்சிட்டான் சார். என்னது பிட் பாக்கெட்டா? நான் 100 ரூபாய் எங்க அடிச்சேன்? கரெக்ட் சார், தப்பா சொல்றேன். நான் 200 ரூபாய் அடிச்சேன். என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போங்க சார். டேய் மொட்டை என்னடா லுக்குற லுக்கு 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 என்னடா மேல ஸ்டாண்ட் அப். சும்மா டிரைவர் வண்டி நிறுத்து. பையா இறங்கியா சார்? சட்டம் விடுங்க சார். பேசாத நடையா சார். காரை பிடிக்க கிழிஞ்சு போயிடு சார். நான் திருட இல்ல சார். பேசாத புலி. ஐயோமா 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 ஐயோமா. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க நினைக்கிற மாதிரி அவர் உண்மையான பிட் பாக்கெட் கிடையாது. இது எப்படா சொல்றது? குனி வச்சு 5 குத்து குத்துனதுக்கு ஒரு அப்புறமா ஆள்கிட்ட இருந்து காப்பாத்ததான் அப்படி போய் சொன்னேன். என்னது பொய் சொன்னியா? ஆமா சும்மா லோலோலோலோலா. ஆமா சும்மா. டேய் உங்க ரெண்டு பேத்துக்கு வெக்க மானம் சூடு சொல்ற எதுவுமே இல்லடா சார். என்னங்க சார் இவர் இன்ஸ்பெக்டர் இவர் கான்ஸ்டபிள் இவங்கள போய் திட்டுறீங்க? யாரு இவங்களா? வெத்து வெட்டு பசங்க சார். டிராமாவுக்கு Dress வாங்கிட்டு போய் ஒரு வாரம் ஆச்சு, கொடுக்கவே இல்ல சார். வாங்கடா போலாம். ஏண்டா என்னமோ ஒரிஜினல் இன்ஸ்பெக்டர் மாதிரி என்ன குனி வச்சு அந்த குத்து குத்துனியடா? சும்மா லுலுலுலா. மாமா கமான் 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 கமான். மாமா ஏய் விடு. ஏய் 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 விடு விடு. ஏய் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா மாமா? குத்துரு விட்டு. ஏய் விடு. விடு நம்ம. விடு. ஏய் செக் ஆட்றத நிறுத்துங்க. ஏய் விடு. உன்னை யாரு சொல்ல உங்கள வர சொன்னது? நீ என் தாய் மாமா. உன்னை கட்டிக்கு போறவன சொல்லிட்டா வருவா? வெட்டிக்கிற போறியா? நீயே முடிவு பண்ண அப்படியே. என் பர்சனாலிட்டிக்கு என்ன கனவுல கூட நீ நினைச்சு பார்க்க கூடாது. டேய் டேய் உன் ரேஞ்சுக்கு இது ரொம்ப பெரிய வார்த்தைடா. மாமா நான் வயசுக்கு வந்ததுல இருந்து உன்னையே நினைச்சிட்டு இருக்கேன். தம்பி கட்டிக்கிட்டா உங்களதான் கல்யாணம் பண்ணிப்பேங்கிறா, இல்லன்னா யாரையாவது குடிச்சு செத்துருவேங்கிறா. ஏதாவதுன்னா பிராண்டி விஸ்கியா? இல்லங்க விஷம். ஆடா அதெல்லாம் ஓல்ட் டைப்மா. சைனடி வாங்கி ஆத்தாட மாதிரி சப்பிட்டு செத்து போயிருங்க. இது பாருங்க உங்களை பார்த்தா நல்லவரா இருக்கு. அதான் நான் கட்டிடுறேங்கிறேன். வா இல்லங்க சார் நீயாவது கட்டிங்க. இல்லங்க அட தாலியை கையில வச்சிட்டு ரொம்ப நேரம் நிக்க கூடாது. எவ்வளவு கட்டிங்க. ஏங்க என் பொண்ணு அவர் மேல உயிரையே வச்சிருக்காங்க. அட அதான் அவன் கட்டிக்க மாட்டேங்கிறானே. ஒண்ணு பொண்ணை கூட்டிட்டு ஊருக்கு போ, இல்லன்னா செக்கல புடிச்சு தள்ளி விட்டு போ. அண்ணே முடிவா சொல்றேன். ஏக்கறத கொண்டு இவளை கல்யாணம் பண்ண மாட்டேன். அப்ப வாமா போலீஸ் ஸ்டேஷன் போலாம். போன தடவை இந்த மாமா ஊருக்கு திருவிழாக்காக வந்திருந்தாருல்ல, அப்ப பல்லாங்குழி ஆடலான்னு ரூம்குள்ள கூட்டு போய் இவர் என்ன பண்ணாருன்னு அங்க போய் சொல்லுவோம். டேய் பல்லாங்குழி கேஸ் பெரிய கேஸ். மாட்டினீன்னா ஆயுள் தண்டனை. நிஜமா சொல்றீங்க? ஆமா தாலியை கட்டு. அப்படியே ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்க. ஆசீர்வாதம் நான் பண்ணணும். டேய் யானமலை பஸ் ஸ்டாண்ட் பாவ உன்னை சும்மாவே விடாது. அப்படின்னா உங்க ட்ரீம் கேள்வி தானா? எஸ்ரா கட்றா. எங்கடா வேலை நேரத்துல வெளிய போற? அண்ணே ஒரே வேர்வையா இருக்கு, முகத்தை அலம்பிட்டு அப்படி பிரஸ்ஸா வரேன். டேய் வேலைன்னு ஒண்ணு செஞ்சா வேர்வை வரத்தான் செய்யும்.
நம்ம மாதிரி பாட்டாளிகளுக்கு எல்லாம் வேர்வை தாண்டா பெரிய சொத்து. இப்ப நீ இந்த வேர்வையை துடைக்கிறதுனால உன் முகத்துல இருக்கிற அசிங்கம் மாறிட போகுதா? டேய் திரும்பி சொல்லு, மாறிட போகுதா? மாறாதல்ல. போடா போடா, போய் வேலை பாடுறா. மாமா சாயங்காலம் வேலை முடிஞ்சு வரும்போது 3 கிலோ அல்வா வாங்கிட்டு வாங்க மாமா. போதுமாடா? என்ன மாமா இப்படி முத்து முத்தா வேத்து போயிருக்கு? ஆமா, தூத்துக்குடி முத்து நூல் எடுத்துட்டு வந்து ஒவ்வொன்னா கோர்த்து கழுத்துல கட்டிக்க. உங்க முகத்துல இருக்கிறதுனால இந்த வேர்வைக்கே ஒரு தனி அழகுதான் மாமா. இந்த ரோஜாப்பூ மேல பனித்துளி இருக்கிற மாதிரி. கணக்குங்க. இப்படித்தான் நெருங்கின சொந்தக்காரங்க நேரம் கழிச்சு வரதா? சித்தப்பா, எவர்சல் பிளேட் ஒரு டஜன்ல 2 காணா. யாரோ திருடிட்டாங்க. டேபிள்ல எடுத்து வச்சு 1 நிமிஷம் தான் ஆகுது. அப்படின்னா பேட்டை திருடணும் இந்த மண்டபத்துக்குள்ளதான் இருக்கணும். எல்லாரையும் செக் பண்ணணும். டேய் கதவு மூடு. வேண்டாம் மாப்பிள்ள, கல்யாணத்துக்கு வந்தவங்களை எல்லாம் செக் பண்றது அவ்வளவு நல்லா என்ன நல்லா இல்ல? நல்லா தான் இல்ல. அதுக்காக அவனை விட்டுற முடியுமா? இப்ப அவனை புடிச்சு இந்த கூட்டத்துக்கு முன்னால மான மரியாதை கெடுத்தாத்தான் நாளைக்கு இன்னொரு இடத்துல இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டான். எதுக்கு நான் இன்னொரு முறை போய் நல்லா தேடி பார்த்துட்டு போங்க. என்ன இப்படி எல்லாத்தையும் செக் பண்ண சொல்றீங்களே? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கோவிச்சு கல்யாணம் நின்னு போனா அந்த பழி உங்களையில சேரும். ஆமாண்டா, இப்ப என்ன பண்றது? என்ன திருட்டு போன தட்டை கண்டுபிடிக்க ஒரு கௌரவமான ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியா? அத கொடுங்க. ஓ ஆட்டோ. மாப்பிள்ள, எவர்சிலர் தட்டு காணா போனது உண்மைதான். ஆனா அதுக்காக யாரையும் செக் பண்ண வேண்டாம்னு என் பொண்ணு சொல்றா. இல்லம்மா, தட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வேற ஐடியா பண்ணிருக்கேன். வேணாங்க, என் கல்யாணம் அதுமா இப்படி நடக்கிறது எனக்கு என்னமோ விஷ பரீட்சையா தோணுது. நோ, அது எந்த பரீட்சையா இருந்தாலும் அதுல நான் ஸ்கோர் பண்ணி ஃபைனல் டச் கொடுக்காம விட மாட்டேன். நீ கல்யாணம் பொண்ணு கொண்டு ரூம்குள்ள போய் கிட. டேய் வாத்திய கோஷ்டி, கொஞ்ச நேரம் ஸ்டாப்புங்கடா. மகாஜனங்களே மகாஜனங்களே, உங்க எல்லாருக்கும் ஒரு மேட்டர் ஓபன் பண்ண போறேன். இந்த கல்யாண வீட்டுல எவனோ ஒருத்தர் 2 சில்வர் பிளேட்டை திருடிட்டான். அது சாதாரண பிளேட் தான் விட்டுலான்னு நான் சொன்னேன். ஆனா இந்த பெரிய மனுஷன் விட மாட்டேங்கிறான். அதனால அந்த இருக்க பூஜை ரூம் அது இந்த ஆளோட தான். நான் 2 நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணுவேன். இந்த 2 நிமிஷம் கேப்ல எவன் தட்ட திருநானோ அவன் அந்த ரூம்ல எடுத்துட்டு போய் வச்சிட்டு வந்தீங்க நின்னா உங்களுக்கு கௌரவம். இல்ல மக்களை நாரி போயிடும். நாரி. 2 நிமிஷம் கேப் இருட்டு, திருநவங்க யூஸ் பண்ணிக்கங்க. லைட் ஆஃப். ஏண்டா அந்த ரூம் பக்கம் யாராவது போற மாதிரி தெரியுதா? யாரும் நடந்து போற மாதிரி சத்தம் கேக்கு. கதவை திறக்கிற மாதிரியா இருக்கு. மறுபடியும் கதவை சத்திட்டு வர்ற மாதிரியா இருக்கு. எப்படி நம்ம ஐடியா ஒர்க் அவுட் ஆகி போச்சுல? இது உங்க ஐடியாவா? ஐடியா கொடுத்தவன்ட்ட கூச்சம்னா சொல்றீங்களே. சரிடா, 2 நிமிஷம் ஆச்சான்னு பாரு. ஆச்சுண்ணே. லைட் ஆன். 100% ஓகே. நேரா ரூமுக்கு போங்க, தட்டு இருக்க எடுத்துட்டு வாங்க. பரவாயில்லங்க, நல்ல ஐடியா பண்ணி கல்யாணம் நின்னு போகாம எல்லாருடைய கௌரவத்தையும் காப்பாத்து. இதெல்லாம் நமக்கு சர்வ சாதாரண சப்ப மேட்ரு. ஏண்டா, சாதாரண எவர்சில்வர் தட்டு போனா போகட்டு விட்டுறலான்னு சொன்னேன். ஆனா நீ 2 நிமிஷம் லைட் ஆஃப் பண்ண வச்சு இப்ப என் பூஜை ரூம்ல வச்சிருந்த இவ்வளவு பெரிய வெள்ளி குத்து விளக்கு 2 எவ்வளவு திருடிட்டு போயிட்டான்டா. போனா போட்டுமா, 2 குத்து விளக்கு தாமா. இல்லப்பா, உங்க குடும்ப விளக்கு அணைச்சிட்டாங்கப்பா. நீ வேற 2 விளக்கு தனியா வச்சிருந்தியா? வாய மூடியா. நீ லைட் ஆஃப் பண்ண சொன்ன அந்த 2 நிமிஷம் கேப்ல எவனோ ஒருத்தன் வந்து எனக்கு எடுத்துட்டா. என்னங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தாங்கி பிடிப்பீங்கன்னு நினைச்சேன். ஒரு காலத்துல வேணா என் கனவு கன்னியா இருந்திருக்கலாம். இப்ப இன்னொருத்தருடைய சம்சாரம் உன்னை தொட்டதே பாவம். நான் வேணும் தானே உங்க மேல விழுந்தேன். எதுக்கு? அப்பதான் உங்களுக்கு மலரும் நினைவுகள் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். மலராவது நினைவாவது அதெல்லாம் மொட்டா இருக்கும் போதே கருகி கருமாந்திரமா போச்சுமா? இல்லண்ணே, என்ன இவ கூட இரவும் பகலும் கொஞ்சம் குழாவி சந்தோஷமா இருக்கணும். அதை என் கண்ணால பார்த்து ரசிக்கணும். நீ என்ன புருஷனா இல்ல புரோக்கராடா? ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? இவ்வளவு நாள் இவ கூட ஆண்டு அனுபவிச்சுட்டு செகண்ட் ஹேண்ட் ஆனு என்கிட்ட தள்ளி விடுறிய. இவ என்ன கண்டமுட்டு பஸ்ஸா இல்ல கலந்து போற புல் டவுசரா? சொல்றா ஆப் டவுசர். இல்லண்ணே. என்ன நொல்லுன்னு? நான் தாய்க்கு தலைமகன், எச்சில் பாறை கூட குடித்தவன் அல்ல. இப்ப கூட நீங்க தாய்க்கு தலைமகன் தான். இங்க வருங்க பிரஸ் நிக்குது. என்ன பிரஸ்? இப்பதான் லாண்டில இருந்து புடிக்கிட்டு வந்தியா? கைவிடாத ரோஜா என்ன? உன் முன்னாடி அப்படி எல்லாம் சொன்னா அடிச்சு போடு. ஐயோ அபச்சாரம் அபச்சாரம். என்னடா அபச்சாரம்? அண்ணா இவ என் பொண்டாட்டி இல்ல குழந்தையா? அப்ப உன் பொண்டாட்டி எங்கடா? இங்க பாருங்க சுந்தரி. எட்ட பிறவின இவ சின்ன வயசுல காணா போயிட்டா, இப்பதான் கிடைச்சா. ஆமாங்க, ஆனமலை பஸ் ஸ்டாப்ல நீங்க தாங்கி பிடிச்சது என்னதான். அன்னையில இருந்து உங்களுக்காகவே எங்கிட்டு இருக்கேன். அண்ணே, இவளை பார்த்ததுமே உங்க ரொம்ப நாள் கனவை நினைவாக்கணும் தான் இவளை இங்க கூட்டி வந்தேன். நீங்களே கட்டிக்கங்க. ஆமாங்க. Don't touch, one step back. இங்க பாருடா, சாதாரணமா ஒரு வீட்டுல அண்ணன் தம்பிக்கு தாரன்னு ஒரே மாதிரி செருப்பு வாங்கி கொடுத்து 4 நாள் போட்டதுக்கு அப்புறம் திடீர்னு மாத்தி போட்டாருன்னு வையி, ஒருத்தங்கால் செருப்பு இன்னொருத்தருக்கு சேராது. ஓ, சாதாரணமா ஒரு செருப்புக்கே இவ்வளவு பிரச்சனைன்னா கம் டு த பாயிண்ட். திஸ் இஸ் லைஃப்.
ஒரே மாதிரி பொண்ணுகளை 2 பேர் கல்யாணம் பண்ணிட்டு ஒரே வீட்டுல குடியிருந்தோம்னு வை, ஏதாவது குழப்பம் வந்தா முதல்ல வீடு நாரி போயிடும், அப்புறம் ஜெனரேஷனே மாறி போயிடும். அதனால இதையும் கல்யாணம் பண்ணிட்டு நீ ஏன் சந்தோஷமா இருறா. இவனுக்கு வந்த வாழ்வ பாடுறா. சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. அண்ணே அண்ணே முத்து, நல்ல சகனம், நரி வருது. அண்ணே ஒரு நிமிஷம். இப்பதான் நரி வருதுன்னு சொறி வந்து நிக்கிறான் பாரு.